அரிசி மாவு வச்சு ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபி. 1 கப் அரிசி மாவுக்கு 1½ கப்பு தண்ணி மெஷர்மெண்ட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரிசி மாவு அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு 2 நிமிஷம் மூடி வச்சு வெதுவெதுப்பான சூட்டில் நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சி சப்பாத்தியாக திரட்டி எல்லாத்தையும் சப்பாத்தி அளவுக்கு நல்லா கல்லில் திரட்டி எடுத்துக்குங்க. எடுத்து சப்பாத்தி ஆயில் இல்லாமல் சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை தட்டி போட்டு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு 1 குடமிளகாய், 1 கைப்பிடி அளவு அரிஞ்ச பீன்ஸு, 1 கைப்பிடி அளவு கேரட்டு, கோஸ் 1 கைப்பிடி அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள்.